எந்த ஊர் போனாலும் இந்த கருப்பசாமி சிலை ஊருக்கு வெளியில் அந்த எல்லையில் இருக்குது. எந்த ஊருக்கு போனாலும் அதை பார்க்குறோம். யார் அது? கருப்பசாமின்னா என்ன? அதாவது பெண் தெய்வ வழிபாடு அப்படின்றதும் எல்லை சாமி அப்படின்ற வழிபாட்டு முறையும் தமிழர்களின் வழிபாட்டு முறை. அதில் டாமினண்ட்டாக இருக்கிறது கருப்பசாமி. இந்த இறந்தவர்களுக்கான மரியாதை செலுத்துதல் அப்படின்றது காலங்காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். இந்த பழக்கத்தின் காரணமாக ரெண்டு விஷயம். ஒன்று ஆயுதம், இன்னொன்று ஒரு குதிரை சிலை. இது ரெண்டுமே எப்போவுமே கருப்புசாமியோட லிங்க் ஆகியே வரும். அந்த கருப்புசாமிக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும். அது நொண்டி கருப்பன், அது இதுன்னு பேர் வேறு வேறு இருக்கும். நொண்டி கருப்பன்னா வேறு ஒன்றும் இல்லை. ஒருத்தர் புராண கதைகளில் கருப்பசாமின்றது ரெண்டு விதமாக பேசுகிறாங்க. ஒன்று வால்மீகி எழுதின ராமாயணம், அதில் சீதைக்கு ஒரு மகனாக சித்தரிக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. வால்மீகி சொல்லி அவங்க சும்மா ஏதாவது கதை அடிச்சு விடுவாங்க. கருப்பசாமின்ற வழிபாட்டோட சிறப்பு என்னென்னா, அதில் டாமினண்ட்டாக இருக்கிறது கருப்பசாமி அப்படிங்கிறதுனால இப்போ அதை வச்சு கருப்புன்னு படம் எடுத்துருக்குறாங்க போல இருக்குது. ஏற்கனவே விடாது கருப்பு அப்படின்னு சீரியல்லாம் வந்துருக்கு. அது கருப்புசாமி குதிரையில் வருவார், ராத்திரி வருவார் அப்படிங்கிறது. பொதுவாக இந்த கடவுள்கள்லாம் எல்லையில் வைக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, ஊரை இப்போ ஒன்று ஓர்மை உண்டான்னு கேட்டால் உங்களுக்கு புரியுதா? புரியல. இல்லை இல்லை, இது யாருன்னு தெரியுதா? ஓர்மை உண்டோ அப்படின்னு நான் இவங்களை பார்த்து கேட்குறேன். உங்கள்கிட்ட அர்த்தம் புரியுதா? புரியல. பத்தன் அப்படிங்கிறது தான் கரெக்டாக. பத்தன்னா ஆப்கானிஸ்தானை சேர்ந்த வீரர்களை பத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்கானிஸ்தான் வீரர்கள், அந்த காலத்து வீரர்கள் இருந்தாங்களா, அவங்கள பத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பத்தன் அப்படிங்கிறது தான் பட்டாணின்னு ஆயிடுச்சு. பட்டாணி ராவுத்தர்லாம் சொல்கிறாங்க. ராவுத்தர்னா வேறு ஒன்றும் இல்லை, அரேபியாவிலேருந்து குதிரை விற்க வந்தவங்க. வணக்கம். நம்ம ஆக்சுவலி தமிழ்நாட்டில் பொறுத்தவரை எந்த ஊர் போனாலும் இந்த கருப்பசாமி சிலை ஊருக்கு வெளியில் அந்த எல்லையில் இருக்குது. எந்த ஊருக்கு போனாலும் அதை பார்க்குறோம். யார் அது? கருப்பசாமின்னா என்ன? ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வணங்குறாங்க. யார் அவங்க? இந்த கருப்பசாமி அப்படின்ற வழிபாட்டு முறை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா, எப்போ தோன்றியது அப்படின்னு கரெக்டாக நம்மளால் யாராலையுமே சொல்ல முடியாது. தமிழர்களோட பழைய இலக்கியங்கள்னு எடுத்து பார்த்தோம்னா, அதில் குறிப்பாக பட்டினப்பாலை. இந்த பட்டினப்பாலையில் பார்த்திங்கன்னா, அது பேரே தான் பட்டினா அப்படின்னாலே காவிரி பூம்பட்டினம். அந்த காவிரி பூம்பட்டினம் ஊர் எப்படி இருந்தது அப்படின்னு அவர் விழாவாரியாக விளக்கி ஒரு 300 லைனில் ஒரு பாட்டாக எழுதியிருப்பார். அந்த ஊர் எப்படி இருக்குது, அந்த ஊரில் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எல்லா விஷயமும் சொல்லிக்கிட்டே வருவார். ஊரில் என்ட்ராகும்போது ஊர் எப்படி இருந்தது அப்படி வரிசையாக சொல்லிட்டே வருவார். அங்கே ஒரு எருவு மாடு படுத்து கிடந்தது அப்படிம்பார். அதாவது ஒரு எருவு மாடு அங்கே படுத்து கிடக்குது அப்படின்னு சொன்னால் அதில் கூட ஒரு அர்த்தம் பொதிஞ்சிருக்கு. எருவு மாடு சும்மா, அதாவது பசுமாடு பார்த்திங்கன்னா டக்குன்னு படுக்காது. அது எப்போவுமே நின்றுட்டு தான் இருக்கும். ரொம்ப தின்ன கொழுப்பில் தான் பேசாமல் படுத்து கிடக்கும். எருவு மாடு லைட்டாக சாப்பிட்டாலும் போய் படுத்துரும் உடனே. அதாவது கால்நடைகளுக்கு கூட எந்த பஞ்சமும் இல்லாமல் இருக்குது. பசியில் இருக்கிற மாடு பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டே இருக்கும், தேடிக்கிட்டே இருக்கும், இற தேடிக்கிட்டே இருக்கும். மாடு படுத்துருக்குன்னு சொன்னால் கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குன்ற மாதிரி பல விஷயங்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் அவர்களது வழிபாட்டு முறையை பற்றி ஒரு குறிப்பு வரும். அந்த ஊர் எல்லையில் பொதுமக்கள் வழிபடுறதுக்கு ஒரு கடவுள் இருக்குது, ஒரு சிலை ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பு வருது, அவ்வளோதான். ஸோ அதை கருப்பசாமி நம்ம எடுத்துக்க முடியுமான்னு தெரியல. மற்றபடி பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் இலக்கியங்களில் பெருசாக அகநானூறு புறநானூறு இந்த மாதிரி இதில் எடுத்தால் கூட பெருசாக இந்த ஊரை பற்றின விளக்கங்கள் அதிகமாக இருக்காது. அதுக்கு பின்னாடி சிலப்பதிகாரம் இதெல்லாம் வரும்போது தான் அந்த ஊரை பற்றின விளக்கங்கள்லாம் வரும். ஆரம்ப கட்டத்தில் இருந்த முதல்ல உள்ள பழைய தமிழ் இலக்கியங்களில் பார்த்தோம்னா பெருசாக, ஏன்னா அது பூராமே பார்த்திங்கன்னா ஒரு ராஜாவை பற்றி இல்லை ஒரு காதலன் காதலியை பற்றி இப்படியான செய்திகள் மட்டும்தான் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அகநானூரில் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு இருக்கும். அது என்னென்னா, தலைவன் போர் முடிஞ்சு கிளம்பி வருவான். வீரர்கள்லாம் டயர்டாக இருக்குதுன்னு நாங்கள் படுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் தலைவன் மட்டும் என்ன சொல்லுவான், நீங்கள்லாம் படுத்துட்டு கிளம்பி நாளைக்கு வேணால் வாங்க, நான் உடனே கிளம்பணும். ஏன் அப்படின்னு கேட்டால் அவனே அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவான். அதாவது என்னென்னா, வெண்ணெயை காய்ச்சிட்டு
அந்த நெய் பதம் வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு அப்படி மோரில் 2 சொட்டை எடுத்து தெளிப்பாங்க. தெளித்தா ஒரு கடகடான்னு ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி சத்தத்தோடு சேவல் காலையில் கூவுறதுக்கு முன்னாடி நான் போய் என் பொண்டாட்டியை பார்க்கணும். இப்படி தான் வரும். ஊரை பற்றின விளக்கங்கள்லாம் இருக்காது அகநானூரில். ஸோ பொதுவாக இப்போ எங்கே தான் நம்ம இதை தேடுறது அப்படின்னு தெரியல. அதே போல் பார்த்திங்கன்னா கருப்புசாமி கோயில்களில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த ஆயுதங்களை வச்சு வழிபடுறது இருக்கும். இது பட்டினப்பாலையிலையும் வருது. கடற்கரை ஓரமாக, கடற்கரை ஓரம்னு சொல்லும்போதே அது ஊருக்கு வெளியே ஆகிடுது. என்ன பண்ணியிருக்காங்க, வேலை சாத்தி வச்சு அதில் 2 கேடயத்தையும் வச்சு அந்த வீரர்கள் வழிபட்டாங்க அப்படின்னு வருது. இன்னொரு இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சாத்தன் அப்படின்னு ஒரு வழிபாட்டு முறையை சொல்கிறாங்க. சாத்தன் வழிபாடுன்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் குதிரையில் ஏறி போய் சண்டை போடுற அளவுக்கு உள்ள வீரனாக இருந்து அவன் போர்க்காலத்தில் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து ஒரு கோயில் கட்டி அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் கும்பிடுவாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. இல்லை குதிரையில் போகிற அளவுக்குலாம் வசதி இல்லை, குதிரை அன்றைக்கும் காஸ்ட்லி தான் இன்றைக்கும் காஸ்ட்லி தான், சரியா? விளையாட்டுக்கு இல்லை, நீங்கள் வந்து ஒரு குதிரை குட்டி வாங்கணுன்னா கூட 10 லட்ச ரூபா வேணும். 10 லட்ச ரூபாவில் அட்வான்ஸ் மாடல் காரே வாங்கிடலாம் நம்ம. அதுவும் வெள்ளை குதிரை காஸ்ட்லி. அது கலர்லாம் அப்புறம். இங்கே சாதாரணமாக குதிரை வாங்கணுனாலே 10 லட்ச ரூபா இருக்கும். அதுவும் குட்டி தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை வாங்கி நீங்கள் வளர்க்கணும். அதில் வேறு ஏமாற்றுவாங்க, இது அந்த ப்ரீடு இந்த ப்ரீடுன்னெலாம் சொல்லி ஏமாற்றுவாங்க. அது கடைசியில் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த ப்ரீடு மாதிரி இருக்காது. ஸோ இன்றைக்கே காஸ்ட்லினா அப்போ அன்றைக்கும் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அன்றைக்கெலாம் குதிரைன்றது இம்போர்ட்டட் தான். நம்ம ஊர்லலாம் குதிரை அன்றைக்கும் கிடையாது இன்றைக்கும் கிடையாது. அரேபிய நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு குதிரை. அப்போ அந்த குதிரையை வச்சுக்கிட்டு சண்டைக்கெல்லாம் போகிற அளவுக்கு ஒருத்தர் இருந்திருக்காரான்னா கொஞ்சம் பணக்காரனாக இருக்கணும். இது இல்லாமல் குதிரை வச்சுருக்க முடியாது. அப்போது அது சொல்கிறதே வேல் கம்புன்னு தான் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, கருப்பசாமிக்கு நிறைய பேர் இருக்குது. நொண்டி சாமி, குதிரை சாமி, அதுக்கு தான் வரேன் சாமி, இல்லை நிறைய அப்படி தான். நாங்கள் இல்லை அதுதான் அந்த இடத்துக்கு வரேன் நான். இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த அவ்வளோ வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நடுகள் வழிபாடுன்னு சொல்கிறாங்க. ஒரு கல்லை நட்டு வச்சு அந்த கல்லை வந்து வணங்குறது அப்படின்றது நடுகள் வழிபாடு அப்படின்ற முறையில் வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுமை தாங்கி கல்லுன்னு ஒன்று இருக்கும். அந்த சுமை தாங்கி கல்லோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒரு பெண் வந்து கர்ப்பவதியாக இருந்து பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடியே செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவள் பாரத்தை இறக்கி வைக்காமையே இறந்து போயிட்டா. ஓகே, வயிற்றில் ஒரு பாரம் இருந்தது, அந்த பாரத்தை இறக்கி வைக்காமையே இறந்துட்டா அப்படின்னு சொல்லி அவன் நினைவாக இந்த சுமை தாங்கி கல்லுன்னு போடுவாங்க. அது வந்து சுமை தாங்கி கல்லுன்றதே தெரியாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது மேலே ஏறி போய் உட்காந்துருப்பாங்க. அது இருக்கிறதே ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும். ஏன் அந்த ஒரு ஆள் உயரத்துக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இது சம்பிரதாயமாக வச்சுருக்காங்க. அதை சம்பிரதாயம் மட்டும் அது ஒரு பயன்பாட்டும் சேர்த்து. ஏன் அப்படி வைக்கிறாங்க, ஒரு ஆள் உயரத்துக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த காலத்தில் எல்லாம் தனியாக தான் தூக்கிட்டு சுமையை தூக்கிட்டு போவாங்க. பாதி வெளியில் நீங்கள் ஊரில் கிளம்பும்போது ஒருத்தன் வந்து தலையில் தூக்கி வச்சு விட்ருவான், தூக்கிட்டு போயிடலாம். ரொம்ப தலை வலிக்குது கழுத்து வலிக்குதுன்னு கீழே இறக்கி வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், திரும்ப ஒத்த ஆளாக தூக்கி தலை மேலே வைக்க முடியாது. அதுக்கு தூக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வேணும். ஓகே, ஸோ அதுக்கு தான் அந்த சுமை தாங்கிகள் வந்து அந்த ஒரு ஆள் உயரத்துக்கு வைக்கிறது. அப்போ என்னென்னா அப்படியே தூக்கி அந்த கல் மேலே வச்சிடலாம். அவங்க அந்த கல்லுக்கு கீழே கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பும்போது அப்படியே எந்திரிச்சின்னா அப்படியே மேலே இருந்தால் அப்படியே அவங்க தலையில் தூக்கி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த இறந்தவர்களுக்கான மரியாதை செலுத்துதல் அப்படின்றது வந்து காலங்காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். இந்த பழக்கத்தின் காரணமாக இது வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமங்களில் வந்து நானே கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிராமம் வந்து எங்கள் அம்மாவோட ஊர் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தெரு இருக்கும். அந்த தெருவோட முனையில் பார்த்திங்கன்னா எதிரில் ஒரு குட்டி சந்து இருக்கும். அந்த சந்தில் வீடுகள்லாம் ஒன்றும் இருக்காது, ஒரு செவுர் மட்டும்தான் இருக்கும். யாராவது ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சிங்களேன், பட்டாணிக்கு ரொட்டி சுட்டி வைக்கணும் அப்படிம்பாங்க. பட்டாணிக்கு ரொட்டி சுட்டு வைக்கணும் அப்படிம்பாங்க. அதாவது ரொட்டினா என்னென்னா என்ன பண்ணாங்க, அரிசி மாவு எடுத்து கொஞ்சம் கட்டியாக பண்ணி உருண்டையாக்கி அதை தட்டி தோசைக்கல்லில் போட்டு பரட்டி 2 ஊதுபத்தியும் ஒரு வாழைப்பழமும் கொண்டு போய் வச்சு அங்கே வச்சுட்டு அந்த அந்த அரிசி மாவில் செஞ்சதை வச்சுட்டு வந்துடுவாங்க, வச்சு கும்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இது என்னன்னு கேட்டால் அப்போ அவங்க ஒரு தாத்தா சொன்னார், அந்த காலத்தில் ஒரு பட்டாணி ஒருத்தன் இருந்தான். அது பட்டாணின்னு நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, அது பட்டாணி கிடையாது, ஆக்சுவலாக பத்தன். பத்தன் அப்படிங்கிறது தான் கரெக்டாக. பத்தன்னா ஆப்கானிஸ்தானை சேர்ந்த வீரர்களை பத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆப்கானிஸ்தான் வீரர்கள் அந்த காலத்து வீரர்கள் இருந்தாங்கல்ல, அவங்கள வந்து பத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பத்தன் அப்படிங்கிறது தான் பட்டாணின்னு ஆயிடுச்சு. பட்டாணி ராவுத்தர்லாம் சொல்கிறாங்க. ராவுத்தர்னா வேறு ஒன்றும் இல்லை, அரேபியாவிலேருந்து குதிரை விற்க வந்தவங்கன்னு அர்த்தம். ஓகே. குதிரை விற்க வந்தவங்க ராவுத்தர், சண்டைக்காக வந்தவங்க பத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தன் சொல்லாமல் நம்ம பட்டாணின்னு ஆயிடுச்சுன்னு வைங்க. அது என்ன நடந்ததுன்னா, ஒரு காலத்தில் வந்து யாரோ ஒருத்தன் வந்து ஒரு ராஜாவோ யாரோ ஒருத்தன் அந்த ஏரியாவில் கொள்ளையடிக்கிறதுக்கு வந்திருக்கிறான். வந்தவன் இங்கே இருக்கிற பெண்களெல்லாம் தூக்கிட்டு போயிடலான்னு அவன் ட்ரை பண்ணியிருக்கான். அப்போ இந்த முஸ்லீம் வீரர் வந்து அந்த கிராமத்தில் இருந்திருக்கிறாரு. அவர் ஒத்த ஆளாக நின்று அந்த 20 பேரையும் வெட்டி சாய்ச்சி அந்த சண்டையில் அவரும் செத்து போயிட்டார். அவரும் செத்துட்டாருன்றதுனால அந்த ஏரியாவில் இருக்கிற குடும்பங்களில் அந்த பெண்களெல்லாம் இவர் தான் காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி அவரையே வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இதெல்லாம் வந்து நம்மளுடைய இந்த விளையாட்டுகள்லாம் சின்ன கிராமங்கள்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் இப்போல்லாம் போயிடுச்சுன்னு வைங்களேன். அது என் காலத்துலேயே போயிடுச்சு, அதுக்கப்புறமெல்லாம் இல்லை. அப்போ வந்து ஒரு கேம் விளையாடுவாங்க. இப்படி 2 பேரும் முன்னாடி கை பிடிச்சிப்பாங்க, இப்படி நிற்பாங்க. இந்த பக்கம் 2 பேர், ஒரு ஆள், இந்த பக்கம் ஒரு ஆள், 2 பேரும் இப்படி கையை நீட்டி இப்படி கையை கோத்துட்டு நிற்பாங்க. வரிசையாக அந்த பிள்ளைங்கள்லாம் உள்ளே போகணும். அப்போ போகும்போது ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்துச்சான், 2 குடம் தண்ணி ஊற்றி 2 குடம் 2 பூ பூத்துச்சான் அப்படின்னு பாடி 10 குடம் தண்ணி ஊற்றி 10 பூ பூத்துச்சான்னு யார் உள்ளே மாட்டிக்கிறாங்களோ அவங்கள பிடிச்சிப்பாங்க. பிடிச்ச உடனே எல்லோரும் சுற்றி நின்று பாட்டு பாடுவாங்க. இம்புட்டு பணம் தரேன் விடுடா துலுக்கா அப்படின்னு. அப்போ வந்து அந்த முஸ்லீம் மன்னர்கள் வந்து இங்கேருந்து பொண்ணுங்களை தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்போ விடமாட்டேன் பலுக்கா அப்படின்னு அது பதிலுக்கு அவங்க 2 பேரும் இப்படி பாடுவாங்க. அப்புறம் கடைசியில் நீ பணமே தரவானா, நாங்களே தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாணி வந்தாருன்னு பட்டாணி வந்து தூக்கிட்டு போவாருன்னு பட்டாணி வந்து அந்த உள்ளே இருந்து காப்பாற்றிட்டு போயிட்டாரு அப்படின்னு இந்த பிள்ளைங்க விளையாடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா, அந்த காலத்தில் அந்தந்த ஊர்களில் ஒவ்வொரு கிராமமுமே ஒரு தனி ஊர் தான் அது. சரியா? அரசு ராஜா வந்து வரி வசூல் பண்ணுற டைம் தவிர அந்த கிராமத்தில் ராஜாவுக்கு வேலை கிடையாது. சரிங்களா? அப்போ அதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள், தண்ணி வசதி இதெல்லாம் மட்டும்தான் ராஜா பண்ணி கொடுக்கணும். மற்றபடி அது பண்ணலைன்னா வரியும் கட்ட மாட்டாங்க. பேரே அதான் சொல்லுவாங்க, பஞ்சமலைக்கு போகிறது அப்படின்னு. பஞ்சமலைக்கு போகிறதுனா இந்த ஊரில் இருக்க அத்தனை பேரும் ஊரை காலி பண்ணிட்டு வேறு ஊருக்கு போயிடுவாங்க. இந்த ராஜா ஓவராக டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் ஓவராக டேக்ஸ் போட்டால் நம்ம அமெரிக்காவுக்கு போயிடலான்னு பார்க்குறாங்கல்ல, அதுமாதிரி கிராமத்தை காலி பண்ணி மொத்தமாக வேறு கிராமத்துக்கு போயிடுவாங்க. இப்போ என்ன நடக்கும்னா, இந்த கிராமத்தை காலி பண்ணி போகிறாங்கல்ல, போகும்போது உங்களோட அடையாளம்னு ஒன்று இருக்குதுன்னு எல்லாரும் மக்கள் நம்புறது எதுனா, அவர்களது வணங்கு முறைகள், வணங்கக்கூடிய முறைகள் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இந்த அரபு தேசங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதிகளில் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரி சாமி கும்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாமிக்கும் இப்போ இருக்கிற முஸ்லீம் சாமிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ கடவுள்கள்ன்றது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு கடவுள் மாறும்போது அவங்களோட பாரம்பரியம், பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிடும். அந்த மாறிடக்கூடாதுன்னு ஒரு ஆசையில் மக்கள் வாழ்கிறதே எதில் வாழ்கிறோன்னா, ஒரு நம்பிக்கையில் தான் வாழ்கிறோம். கட்டமைக்கப்பட்ட நம்பிக்கைகள். அந்த நம்பிக்கைகள் இல்லை அப்படின்னு சொன்னால் வாழ முடியாது. இப்போ வந்து என் பையன் வந்து நம்புகிறான், அப்பான்னா மரியாதையாக இருக்கணும் அப்படின்றதுனால பேசாமல் இருக்கிறான். இல்லைன்னு வச்சுக்கிங்க, உடல் வலுன்னு பார்த்தப்பன்னா இப்போ எனக்கு உடல் வலு அதிகமாக இருக்குமா, அவனுக்கு அதிகமாக இருக்குமா? அவனுக்கு தான். ஆப்வியஸாக இது எல்லா குடும்பங்கள்லையுமே நீங்கள் பார்க்கலாம். ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவனுக்கு இருக்கக்கூடிய உடல் வலு அதிகமாக இருக்குமா, இல்லை அவனோட அப்பாவுக்கு உடல் வலு அதிகமாக இருக்குமா? தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ எதனால் அந்த பையன் அடங்கி இருக்கிறான்? ஒரு 70 வயசாக இருப்பார் அப்பா, பையன் வந்து 30-35 வயசு தான் இருப்பான். அப்போ கூட அவன் வந்து அவங்க அப்பாவுக்கு பயப்படுவான். எப்படி வருது இது? இதெல்லாம் வந்து இதைத்தான் பாரம்பரியம்னு நம்ம சொல்கிறது. இந்த பாரம்பரியத்தின் காரணமாக சில விஷயங்கள் கடத்தப்படுது. அப்படி கடத்தப்படக்கூடிய விஷயங்களில் ஒன்று தான் இந்த மாதிரி வணங்கும் முறைகள். இப்போ இந்த கிராமத்தில் இருந்தவங்கெல்லாம் கிராமத்தை காலி பண்ணி போகிறாங்கல்ல, போகும்போது எப்படி போவாங்க? இந்த கிராமத்தின் நினைவாக எனக்கு என்ன வேணும்னு எடுத்துகிட்டு போக முடியும்? ஆறு, குளம், வயல் எல்லாம் எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ அவங்க தினசரி வழிபட்ட ஒரு கடவுள்னு ஒன்று வச்சுருந்துருப்பாங்கல்ல, அந்த கடவுளையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கடவுளையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறோன்னா கோயிலை மொத்தமாக தூக்கிட்டு போக முடியாது. சரி, அப்போ அந்த சிலையை தூக்கிட்டு போவாங்கன்னா, சிலை வைக்காமல் வழிபடுற முறையாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க?
அந்த ஊர் மண்ணை எடுத்துகிட்டு போவாங்க. ஓகே. ஒரு மூட்டையில் கட்டி கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் புது ஊரில் போய் அந்த மண்ணை குழச்சி அதை ஒரு கூடம் மாதிரி வச்சு அதை வழிபட தொடங்குவாங்க. அப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர் மாற 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 மைக்ரேஷன்றது வந்து பெரிய ப்ராசஸ் அது. அதாவது சுமார் 1.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் அன்றைக்கி இருந்த குடிமக்களோட எண்ணிக்கை வந்து 2 லட்சம் பேர் தான். வெறும் 2 லட்சம் மனிதர்கள் தான் அவங்க இருக்காங்க. அந்த மனிதர்கள் தான் மொத்த உலகத்துலேயே இருந்தது. அங்கேருந்து வெளியே போன ஒரு 2000 பேர் தான் இன்றைக்கி உலகம் பூரா பரவி இருக்கும். இப்போ உலகம் பூரா பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா நாடுகளில் இருக்கிறவங்களோட ஜெனட்டிக்ஸும் எடுத்து பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஒன்றா தான் இருக்கும். ஒரு 10% தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஆனால் நீங்கள் ஆப்பிரிக்காவில் போயிட்டு இன்றைக்கி இருக்கிற ஆப்பிரிக்காவில் ஒரு கிராமத்துக்கும் பக்கத்து கிராமத்தில் இருக்கிறவங்களோட ஜெனட்டிக்ஸும் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டோட்டலாக வேறையாக இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் புலம்பெயராமையே இங்கே ஆப்பிரிக்காவிலே இருந்தவங்க. இந்த புலம்பெயர்ந்த மனிதர்கள் புலம்பெயர்ந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இன்றைக்கும் பெயர்ந்து போயிட்டே தான் இருக்கிறோம். இங்கே இருக்கிறவன் அமெரிக்கா போகிறான், அமெரிக்கா இருக்கிறவன் இங்கே வந்துடுறான், ஜப்பானுக்கு இங்கேருந்து போகிறான், ஜப்பான்லேருந்து இங்கே வரான்னு மாறிக்கிட்டே இருக்கிறோம்ல. அப்போ இப்படி பெயர இவர்களது வணங்கும் முறை முக்கியமாக 2 விஷயம். ஒன்று ஆயுதம், இன்னொன்று ஒரு குதிரை சிலை. இது ரெண்டுமே எப்போவுமே கருப்புசாமியோட லிங்க் ஆகியே வரும். அந்த கருப்புசாமிக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும். அது நொண்டி கருப்பன், அது இதுன்னு பேர் வேறு வேறு இருக்கும். நொண்டி கருப்பன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒருத்தன் உடல் ஊனமாக மாற்றுத்திறனாளியாக இருந்தால் கூட அவரும் சண்டை போட்டிருக்காருன்னு அர்த்தம். சண்டை போட்டு அவர் யாரையா, அதாவது ஊர் மக்களை காப்பாற்றியிருக்காங்க. காவல் தெய்வமா அப்படி வச்சுக்கலாமா? வாழ்ந்த மனிதர்கள் அது அப்படியே அந்த கிராமத்து மக்கள் அவரோட தியாகத்தை போற்றி அவரை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இங்கே புராண கதைகளில் கருப்பசாமின்றது 2 விதமாக பேசுகிறாங்க. ஒன்று வால்மீகி எழுதின ராமாயணம், அதில் சீதைக்கு ஒரு மகனாக சித்தரிக்கிறாங்க. ஏற்கனவே அந்த ராமன் சந்தேகப்படும் போது சீதை அந்த முனிவர் வீட்டில் விடுறாரு இல்லையா, அப்போ ஒரு குழந்தை விளையாட போயிருக்கு, தொலைஞ்சு போச்சு. சீதையும் தண்ணி எடுக்க போயிட்டாங்க. அப்போ முனிவர் சீதைக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு தர்பையை எடுத்து போட்டு அந்த உருவத்தில் இந்த கதை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இந்த கதையில நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அப்போ சீதை மறுபடியும் கையில கூப்பி வர்ற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. வால்மீகி சொல்லி இவங்க சும்மா ஏதாவது கதை அடிச்சு விடுவாங்க. கருப்புசாமின்ற வழிபாட்டோட சிறப்பு என்னன்னா அதில் பார்ப்பனிய குறுக்கீடே கிடையாது. சரியா? அந்த பார்ப்பன குறுக்கீட்டை கொண்டு வர்றதுக்கு தான் ஜெயலலிதா ட்ரை பண்ணாங்க. என்னன்னா கோயிலில் பலி கொடுக்கக்கூடாது, ஆடு மாடு வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டாங்க. இப்போ மதுரையில் இருக்கிற கருப்பசாமி கோயில் அது எப்படி இருக்கு? எந்த பாண்டி கருப்பு கோயில் சொல்கிறீங்களா? அது அதாவது இந்த கருப்புசாமி கோயில்ன்றது ரொம்ப ஃபேமஸே வந்து பாண்டிய நாட்டு பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கும். பாண்டிய நாட்டு பகுதிகளில் தான் அது அதிகமாகவும் இருக்கும். அது வந்து காரணம் வந்து ரொம்ப காலம் வந்து அந்த பகுதியில் மக்கள் ரொம்ப அதிகமாக இருந்ததுனாலையும் வடக்கு பகுதிகளில் மற்ற மன்னர்களோட படையெடுப்புகள் இருந்த வாய்ப்புகள் அளவுக்கு தென்பகுதியில் இல்லை. அதனால் கலாச்சார கலப்புகள் அதிகமாக கலக்கலைன்றதுனால தென்பகுதியில் நிறைய கருப்புசாமி கோயில்களை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு நீங்கள் வட தமிழ்நாடு பக்கம்லாம் வந்துட்டீங்க, அது கொஞ்சம் பேரெலாம் மாறிடும். இல்லை, தமிழ்நாட்டுக்கு சொந்தம் கருப்பசாமின்னா தமிழ்நாடு காவல் தெய்வம் அப்படின்றோமா? ஆனால் இங்கே கேரளாவிலையும் கருப்பசாமி இருக்கா? ஐயப்பன் கோயில் போகும்போது கருப்பசாமி கோயிலை வணங்கிட்டு தான் போகிறாங்க. இல்லை, கருப்பசாமி கோயில் அங்கே கிடையாது, அது வந்து தர்மசாஸ்தாம்பாங்க. இல்லை, கருப்பண்ணசாமி தானே பாட்டு போடுறாங்க இங்கே. ஐயப்பன் கோவிலில் கீழும் கருப்பண்ணசாமி இருக்கார். இல்லை, கேரளா வந்து ஒரு காலத்தில் தமிழ்நாடு தானே. அது இப்போ தான் அது இந்த மலையாளம்ன்ற மொழி உருவாகிய ஒரு 600 வருஷம் தான் அது. சரிங்களா? ஒன்றும் கிடையாது. மலையாளத்தில் வந்து இருக்கக்கூடிய சமஸ்கிருத சொற்கள் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அது தமிழாக மாறிடும். கன்னடத்தில் இருக்கிற சமஸ்கிருத சொற்கள் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அது தமிழாக மாறிடும். தெலுங்கில் இருக்கிற சமஸ்கிருத சொற்களை எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதுவும் தமிழாகிடும். நாம் சொல்லுன்னு சொல்கிறோம், மலையாளத்தில் அப்படின்றான், பரடா அப்படின்றான், தெலுங்கில் வந்து செப்புன்றான். இது எல்லாமே தமிழ் வார்த்தை தானே. சொல்லுதல், செப்புதல், அறைதல், பறைதல், இது எல்லாமே தமிழ் வார்த்தை. சரியா? அது நம்ம வந்து வாழ்க்கைன்னு சொல்லுவோம். கேரளாவில் இப்போ கேட்டிங்கன்னா ஜீவிதம் அப்படிமா.
ஜீவிதம்ன்றது சமஸ்கிருதம், புரியுதுங்களா? ஹொக்னே கல்னு சொல்கிறோம், ஹொக்னே கல் கிடையாது, அது புகையின கல்னு அர்த்தம். ஏன்னா நாங்கள் தண்ணி விழுவுறது அப்படியே புகை மாதிரி அங்கே நிற்கிதுன்றதுனால அது புகை விழுந்த கல்லுன்னு சொல்கிறத வந்து ஹொக்னே கல்னு மாறி போச்சு. இந்த பா சவுண்டு பூரா கன்னடத்தில் பார்த்திங்கன்னா ஹா சவுண்டாக இருக்கும், அங்கே ஹல்லின்னு வரும். அதே நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா நம்ம ஓசூர் பக்கம் வந்துட்டிங்கன்னா அதுக்கு பேரே வந்து பள்ளின்னு இருக்கும். நம்ம திருச்சிராப்பள்ளின்னு சொல்கிறோம், அவன்கிட்ட கேட்டிங்கன்னா திருச்சினா ஹல்லி அப்படிம்பா. ஸோ இது எல்லாமே வந்து தமிழ் தான். ஆனால் அந்த பகுதிகளில் மற்ற மொழியோட கலப்பு வந்து அதிகமாகிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து இந்தியா பூரா இருந்தது தமிழர்கள் தான். அதன் பிறகு ஆரியர்கள் வந்த பிறகு வட இந்தியா முழுசும் அதோட தாக்கத்தில் மாறி போச்சு. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் உள்ள காலகட்டத்தில் ஆந்திரா, கர்நாடகா போன்ற பகுதிகளும், இப்போ மைசூர்னு சொல்கிறோமே அதோட ஒரிஜினல் பழைய பேர் வந்து எருமையூர்னு தான் பேர். எருமையூர் தான் அதோட பழைய பேர். அந்த எருமையூரில் எருவை விட்டுட்டு மைசூர் அப்படின்னு சுருக்கி வச்சுக்கிட்டாங்க. இப்படி எல்லாமே வந்து தமிழ் பகுதிகளாக இருந்த பகுதிகள் தான். அதுதான் பிற்காலத்தில் அவர்களது மற்ற மொழிகளின் தாக்கம் அங்கே வர 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 மாறி வேறு ஒரு மொழியாக மாறி போச்சு. இப்போ ஒன்றும் உதாரணம் வேணாங்க, இப்போ நான் ஒன்று ஓர்மை உண்டான்னு கேட்டால் உங்களுக்கு புரியுதா? புரியல. இல்லை இல்லை இது யாருன்னு தெரியுதா? ஓர்மை உண்டோ அப்படின்னு நான் இவங்களை பார்த்து கேட்குறேன் உங்கள்கிட்ட. அர்த்தம் புரியுதா? புரியல. ஏன்னா கன்னியாகுமரி பக்கத்தில் வந்து ஓர்மை உண்டானா ஞாபகம் இருக்கான்னு அர்த்தம். ஓஹோ, சரியா? இப்போ யோசிச்சு பாருங்க, கன்னியாகுமரியிலேயே பிறந்து வளர்ந்து கல்லூரி வர படித்த ஒரு பையன், அதே போலவே ராயபுரத்துலேயே பிறந்து வளர்ந்து அங்கேயே தியாகராஜா காலேஜ்லேயே படித்து டிகிரி வாங்கின ஒரு பையன். இந்த ரெண்டு பேரையும் ஒன்றா விட்டு பேசணுன்னு வச்சுக்கிங்க, இவன் சொல்கிறது அவனுக்கு புரியாது, அவன் சொல்கிறது இவனுக்கு புரியாது, ரெண்டு பேரும் தமிழ் தான் பேசுகிறாங்க ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே. எனக்கு சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இந்த ஓர்மன்றது ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன். கன்னியாகுமரியை பொறுத்தவரை, ராயபுரத்தை பொறுத்தவரை நாஸ்டான்னு ஒரு வார்த்தை வச்சுக்கிங்க. இந்த நாஸ்டான்னு சொன்னால் இவனுக்கு தெரியாது, அவன் ஓர்மை உண்டான்னு கேட்டான்னா இவனுக்கு தெரியாது. இது மாதிரி மொத்தமாகவே பேசினாங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் பேச விட்டோம்னா எப்போலாம் இல்லை, இப்போ 2026 கொண்டாந்து ரெண்டு பேரை தேடி பிடிச்சி கொண்டாந்து ரெண்டு பேரும் பேசுங்கப்பான்னா இவன் என்ன பேசுகிறான்னு அவனுக்கு புரியாது, அவன் என்ன பேசுகிறான்னு இவனுக்கும் புரியாது. அப்படியே தான் வந்து தெலுங்குன்றது ஒரு மொழின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அது தமிழோட ஒரு டயலெக்ட்னு சொன்னால் இப்போ கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி தமிழ் பேசுவாங்க, சென்னையில் ஒரு மாதிரி தமிழ் பேசுவாங்க. அப்படியே நீங்கள் திருச்சி வந்தால் தமிழ் வேறு மாதிரி இருக்கும், தஞ்சாவூர் பக்கத்தில் தமிழ் வேறு மாதிரி இருக்கும், நாகப்பட்டினம் பக்கம் போனீங்கன்னா அங்கே வேறு மாதிரி இருக்கும், மதுரையில் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குன்றதுனால புரிஞ்சிடும். ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எட்ஜில் விட்டிங்கன்னா சுத்தமாக புரியாது. அதுபோலத்தான் இவர்கள் இப்போ எந்த ஜீவிதம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான்னா மலையாளத்துக்காரன் நமக்கு ஒன்றும் புரியாது. எந்த வாழ்க்கை அப்படின்னு சொன்னான்னா நமக்கு புரிஞ்சிடும். புரியுதுங்களா? இது மாதிரி தான் வந்து அந்த மொழிகள் மாறி போச்சு. மொழிகள் மாறினாலும் பழைய கலாச்சாரம்ன்றது அது அங்கங்கே இருக்கும். இந்த எல்லை காவல் தெய்வம் அப்படிங்கிறது நீங்கள் கேரளாவில் மட்டும் பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் பெங்களூர்லேயே பார்க்கலாம், பெங்களூர் கர்நாடக மாநிலங்களில் கூட நீங்கள் பார்க்கலாம். அதாவது பெண் தெய்வ வழிபாடு அப்படின்றதும் எல்லை சாமி அப்படின்ற வழிபாட்டு முறையும் தமிழர்களின் வழிபாட்டு முறை. அதில் வந்து டாமினண்ட்டாக இருக்கிறது கருப்புசாமி அப்படிங்கிறதுனால இப்போ அதை வச்சு கருப்புன்னு படம் எடுத்துருக்குறாங்க போல இருக்குது. ஏற்கனவே வந்து விடாது கருப்பு அப்படின்னு சீரியல்லாம் வந்துருக்கு. அது வந்து கருப்புசாமி வந்து குதிரையில் வருவார், ராத்திரி வருவார் அப்படிங்கிறது. பொதுவாக வந்து இந்த கடவுள்கள்லாம் எல்லையில் வைக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, ஊரை வந்து கிராமத்தை பொறுத்தவரை எல்லையை தாண்டிட்டாலே கொஞ்சம் சிக்கல் அப்படின்னு பயமாக. அதுதான் இப்போது கடவுள் படைப்பு அப்படின்னா எல்லாத்துக்குமான ஒரு இறைவன் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம்ல, அது வந்து ஈஸ்வரன் அப்படின்றாங்க இல்லையா, சிவன். அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிதான் அவரோட படைப்புல தான் இங்கே எல்லாம் வருது. அப்படி படைக்கப்பட்டவர் தான் கருப்பசாமி, காவல் தெய்வமா இருக்கு. அப்போ ஈஸ்வரன் படைச்சது தான் அல்லாவா? அப்போ ஈஸ்வரன் படைச்சது தான் இயேசுவா? ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுன்னு நீங்களே எப்படி முடிவு பண்ணுவீங்க? ஈஸ்வரன் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுன்னு யார் முடிவு பண்ணுறது அதிகாரம் உங்களுக்கு கொடுத்தது? இல்லை, இப்போ ஹிந்து வழிபாடு, இந்து கருப்புசாமி வழிபாடுன்றது இந்து வழிபாடே கிடையாது. இந்து வழிபாடுன்னா திருப்பதியில் கடா வெட்ட முடியுமா? புரியுதுங்களா? இது மக்கள் வழிபாட்டு முறை.
சரி. இது தமிழர்களின் வழிபாடு. அவதாரங்கள் எடுக்கிறது இது போல அவதாரங்கள் அதாவது கடவுளோட என்ன பண்ணுறதுன்னா, இது மூலமாக இந்த கோயிலையும் ஆட்டையை போடுறதுக்கு பார்ப்பனர்கள் ட்ரை பண்ணுறாங்கன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. இதன் மூலமாக இந்த கோயிலையும் ஆட்டையை போடுறதுக்கு பார்ப்பனர்கள் ட்ரை பண்ணுறாங்க. சரி, அது இதுலேயே ஒரு வித்தியாசம் பாருங்கள். சிவன் அப்படி அவங்களுக்கு டிரைவ்டு வேறு ஒரு இது இருக்குது, அதே பெருமாள் அவங்களுக்கு டிரைவ்டு வேறு இருக்குது. இதில் எப்படி எடுத்துக்குது யார், அதாவது மூத்தவருன்னு வாங்க இல்லையா, அது யார்? அதை பற்றி சாமி கும்பிட்றவங்க கவலைப்படட்டுங்க, எனக்கு என்னங்க அதை பற்றி பிரச்சனை இருக்குது. அவன் கும்பிட அவன் எதை வந்து அத்தாரிட்டின்னு சொன்னால் எனக்கு என்ன, அதில் எனக்கு என்ன கிடைக்க போகுது? எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் சிவனும் இல்லைன்றான், விஷ்ணுவும் இல்லைன்றான். இல்லாத ஆளுங்களை வச்சுட்டு யார் அத்தாரிட்டின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, அப்போ அது இந்த வழிபாடெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது கற்பனையா இல்லது கடவுள்ன்றதே கற்பனை தாங்க. கடவுள்ன்றதே கற்பனை தான். கடவுள்னு எங்கே இருக்காரு? யார் பார்த்தாங்க? யாராவது பார்த்துருக்குறாங்களா? இது வேற இத்தனை கடவுள் சொல்கிறாங்களே, இத்தனை கடவுளில் ஏதாவது ஒரு கடவுளை எவனாவது ஒருத்தன் பார்த்துருக்கானா? எவனும் பார்த்தது கிடையாது. ஆனால் ஆளுக்கு சண்டை போடுறதுக்கு மட்டும் அதை வச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் வேறு உன் சாமியை வந்து உன் சாமியை உருவாக்குனதே ஏன் சாமி தான் ஒரு கதையை சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ வந்து எனக்கு அடிமைன்னு அர்த்தம். புரியுதா? கருப்புசாமியை வந்து சிவபெருமான் தான் உருவாக்குனாரு, சீதா தான் உருவாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீ வந்து மகாவிஷ்ணுக்கு கீழே வந்துரு, நீ மகாவிஷ்ணு ஏன் சாமி, உன் சாமியவே சிவன் தான் படைச்சார் அப்படின்னா உன் சாமி சிவனுக்கு அடிமை, அதனால நீ எனக்கு அடிமைன்னு சொல்கிறான்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிங்க. இந்த கதை சொல்கிறவனோட நோக்கம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புரியும். இது கதைகளாக வர கதாபாத்திரம் தான் தமிழர்கள் வழிபட்டு இருக்காங்க, ஏமாற்றப்பட்டு இருக்காங்கன்றீங்களா? கடவுள்ன்றதே ஏமாத்து வேலை தாங்க. யார் பார்த்தா சொல்லுங்கள், அது எந்த கடவுளாக இருக்கட்டும், எந்த கடவுளாக இருந்தாலும் அந்த கடவுளை நான் பார்த்தேன்னு எவன் சொன்னான்? அப்படி எவனா சொல்கிறான்னா ஒன்று அவனுக்கு சீசோஃபெர்னியான்னு மனவியாதி இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஏன்னா அந்த சீசோஃபெர்னியா வியாதியில் இருக்கிறவங்களுக்கு தான் இல்லாத ஆள் இருக்கிற மாதிரியே தெரியும், உண்மையிலே தெரியும், பேசுவாங்க அந்த ஆளுங்கள்ட்ட. இங்கே யாருமே இல்லை, ஆனால் சீசோஃபெர்னியா வியாதியில் இருக்கிறவனுக்கு அங்கே ஒரு ஆள் நிற்கிற மாதிரி தெரியும், உண்மையிலே அவன் கண்ணுக்கு தெரியும். இவன் பேசினா அவங்க பதிலுக்கு பேசுகிற மாதிரி அவங்க உணர்வான். அப்போ ஒருத்தன் கடவுள்கிட்ட பேசுகிறேன்னு நான் உணர்றான்னா அவனுக்கு சீசோஃபெர்னியா இருக்குன்னு அர்த்தம், இல்லைனா பொய் சொல்கிறான்னு அர்த்தம். கடவுளை பார்த்துட்டேன்னு சொன்னான்னா ஒருத்தன் ரெண்டில் ஒன்றா தான் இருக்கும். ஒன்று சீசோஃபெர்னியா வியாதியால் பாதிக்கப்பட்டவனாக இருப்பான், இல்லைன்னா பொய் சொல்கிறான்னு அர்த்தம். இது ரெண்டை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. இங்கே வழிபாடு முறைகள் நிறையவே இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் கடவுள் மறுப்பாளி இருந்தாலும் இதை எப்படி பார்க்குறீங்க? ஹிந்து கடவுள் பைத்தியகாரத்தனம். அது எந்த முஸ்லீம் கடவுள், எந்த கடவுள் வழிபாட்டாக இருந்தாலும், கடவுள் ஒன்று எந்த வழிபாட்டு முறையாக இருந்தாலும் அது பைத்தியகாரத்தனம், அவ்வளோதான். அது இதில் இது பெஸ்ட்டு இது ஒஸ்ட்டு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. வழிபாட்டு முறைன்னு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறானால அது பைத்தியகாரத்தனம் தான் அர்த்தம். சரியா? கடவுள் வழிபாடுன்னு ஒருத்தன் பண்ணுறான்னா அதை விட அவன் வந்து அவன் லூஸுன்னு அர்த்தம். அவனுக்கு வந்து அவன் தன்னம்பிக்கை இல்லை, தான் மேலே நம்பிக்கை இல்லை, தன்னுடைய தவறுகளுக்கு பொறுப்பு எடுத்துக்கொள்ள பயப்படுறான்னு அர்த்தம். ஒரு விஷயம் இந்த ஒரு ஃபோன் காணாமல் போச்சுன்னா அதுக்கு யாருங்க காரணம்? நம்ம தான் காரணம். என் கெட்ட நேரம்னு சொல்லிட்டு போயிடுவீங்க நீங்கள். என் கெட்ட நேரம் ஃபோன் காணாமல் போயிடுச்சும்பீங்க. அப்படி சொல்லிட்டு அது உங்கள் பொறுப்பு இல்லைல்ல. நீங்கள் தொலைச்சது நீங்கள் தான். தொலைச்சி விட்டு என் கெட்ட நேரம் அது காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படி தானே. அதுக்கு பேரே அதுதான். கடவுள் நம்பிக்கைன்றது என்னென்னா பொறுப்புகளை தட்டி கழிப்பது, எந்த பொறுப்புகளையும் நேருக்கு நேராக எதிர்கொள்ள தயங்குவது. ஒரு பிரச்சனைன்னா பிரச்சனையை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். சின்ன பிள்ளை ஸ்கூல் பிள்ளை மாதிரி நான் போய் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் வழிபாட்டு முறை. வழிபாட்டு முறை பூராமே இந்த பைத்தியகாரன் தான். இதை வந்து 5 வயசு பொண்ணு இல்லை 10 வயசு பையன் செஞ்சுக்கிட்டு இருந்தான்னா பிரச்சனை கிடையாது. 40 வயசு எருவு மாடு மாதிரி இருந்துக்கிட்டு நான் போய் அல்லாவை கூப்பிட்டு வரேன், இயேசுவை கூப்பிட்டு வரேன், முருகனை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தான்னா பைத்தியகார பசங்கன்னு அர்த்தம். 40 வயசு ஆகியும் அந்த மனத்திடம் வரலைன்னா அவன் என்ன மனுஷன்? புரியுதுங்களா? வேலை போயிடுச்சு அப்படின்னா நீ வேலையில் தப்பு பண்ணியிருப்பா, அதனால வேலை போயிருக்கும். நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் இவங்களுக்கு அந்த கடவுள் பயன்படுது, வேறு எதுக்கும் பயன்படுது. மக்களோட மைக்ரேஷன் அந்த அளவில் தான் இந்த கருப்பு சாமியும் கூடவே மக்கள் கூட பயணிச்சிருக்காரு. ஆமாம். நீங்கள் கருப்பை பற்றி நிறைய தகவல் பேசணும்னு நினச்சோம், நம்ம டாப்பிக்கும் மாறி போகிறோம். வேறொரு நாள் வேறொரு தலைப்பில் இதை பற்றி பேசுவோம். நம்ம கடவுள்கள் எந்தெந்த கடவுளை பற்றி வேறொரு நாள் பேசுவோம். உங்கள் நேரத்தை உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி.